இந்திய விடுதலைக்கான போராட்டம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டம். காந்தியடிகள் மிகப்பெரிய தலைவராக போற்றப்படுகின்ற காலம். அவரை சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார். கடற்கரை ஓரத்தில் உள்ள திருவல்லிக்கேணியிலே ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார் காந்தியடிகள். கேள்விப்பட்ட மகாகவி பாரதி கடுங்காவலையும் மீறி அவரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். குட் மார்னிங் மிஸ்டர் காந்தி, ஐ ஆம் சுப்பிரமணிய பாரதி poet. I will arrange a meeting at seashore. Can you attend the meeting? என்று ஆங்கிலத்தில் கேட்கிறார். காந்தியடிகள் சுப்பிரமணிய பாரதியை பார்த்து நோ, ஐ ஹாவ் நோ டைம் என்று சொல்லுகிறார். உடனே பாரதியார் தேங்க்யூ மிஸ்டர் காந்தி, see you again என்று சொல்லி விறுவிறு என்று வெளியேறுகிறார். பாரதியார் வெளியேறியவுடனே அருகில் இருந்த ராஜாஜியை பார்த்து இவர் யார் என்று கேட்கிறார் காந்தியடிகள். இவர் சுப்பிரமணிய பாரதி, தேசிய கவி, விடுதலை கவி என்று அவரை பற்றி சொல்லுகிறார். இவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், இவர் நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து என்று காந்தியடிகள் சுப்பிரமணிய பாரதியை பற்றி அன்று ஒரு பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அவரை பத்திரமாக இந்த தேசம் பாதுகாக்காமல் வறுமையிலும் நோய்வாய்ப்பட்டும் இறப்பதற்கு விட்டுவிட்டது. அப்படிப்பட்ட அந்த மகாகவி இறந்த நாள் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறு செய்தியை இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவிட விரும்புகிறேன். 1882 டிசம்பர் 11 நாளிலே எட்டயபுரத்திலே லட்சுமி வயிற்றிலே சின்னசாமி பெற்றெடுத்த பெரியசாமி பாரதி. 1882 டிசம்பர் 11 நாளிலே எட்டயபுரத்திலே லட்சுமி வயிற்றிலே சின்னசாமி பெற்றெடுத்த பெரியசாமி பாரதி. குப்பம்மாவால் வளர்க்கப்பட்ட கோமேதகம் பாரதி. அத்தை குப்பம்மாவால் வளர்க்கப்பட்ட கோமேதகம் பாரதி. குப்பம்மாவால் வளர்க்கப்பட்ட கோமேதகம் பாரதி. கங்கை ஆற்றினிலே பூநூலை அறுத்தெறிந்தான் பாரதி. கங்கை ஆற்றினிலே பூநூலை அறுத்தெறிந்தான் பாரதி. மீசை வைத்தான் பாரதி, அன்று மீசை வைத்தான் பாரதி. சனாதனம் மிரள வைத்தான் மகாகவி பாரதி. மனிதநேயம் நேசித்தவன் மகாகவி பாரதி. மனிதநேயம் நேசித்தவன் மகாகவி பாரதி. செல்லம்மாளுக்கு கிடைத்த சீதனமாம் பாரதி. செல்லம்மாவுக்கு கிடைத்த சீதனமாம் பாரதி. தங்கம்மாளை பெற்றெடுத்த வைரம் எங்கள் பாரதி. தங்கம்மாவை பெற்றெடுத்த வைரம் எங்கள் பாரதி. சகுந்தலையை ஈன்றெடுத்த சரித்திரமாம் பாரதி. சகுந்தலையை ஈன்றெடுத்த சரித்திரமாம் பாரதி. பாரதத்தாய் ஈன்றெடுத்த பண்பாளன் பாரதி என்று அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை வழங்கிவிட்டு அவருடைய பாடல், ஒரு சில பாடல்களை இங்கே பதிவிட விரும்புகிறேன். தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம், தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம், தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கிடை காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம், தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம், தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் என்று மூடத்தனத்தை நான் ஒழித்து கட்ட வந்திருக்கிறேன் என்று பாரதி ஆனந்த கூத்தாடிய பாடல் அது. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி
தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தன்னுடைய பிறப்பின் அடையாளத்தை இங்கே பறைசாற்றியவன் பாரதி. அப்படிப்பட்ட பாரதி மகாசக்தியிடம் வேண்டுகிறான், சொல்லடி சிவசக்தி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் முழுவதும் பயன்பெறவே, வல்லமை தாராயோ என்று தன்னுடைய பிறவி இந்த மண்ணுக்கு பயன்பட வேண்டும், மாநிலத்திற்கு பயன்பட வேண்டும், என்னை அழித்து விடாதே மகாசக்தி, எனக்கு வல்லமை கொடு, வலிமையை கொடு, ஆற்றலை கொடு, இந்த தேசம் என்னால் பயன்பெற வேண்டும் என்று வேண்டியவன். இறக்கும் தருவாயில் இன்றுதான் பாரதியினுடைய அந்த இறந்த நாள். அவன் இறக்கப் போகிறேன் என்று உணர்ந்து அவன் யமனை பார்த்து சொல்லுகிறான், காலா என் காலருகே வாடா, காலா என் காலருகே வாட, சற்றே உன்னை மிதிக்கிறேன் மூடா என்று சொல்லி அவன் யமனையே எதிர்த்தவன். அப்படிப்பட்ட பாரதி நம்மை விட்டு இன்று பிரிந்த நாள். நம்முடைய நினைவுகளால் அவனுக்கு அஞ்சலி செலுத்துவோம். நம்முடைய நினைவுகளால் அந்த மகா கவிஞனுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம்.